இன்னைக்கு ஒரு மசோதாவா தாக்கல் பண்ணியிருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அந்த மசோதா 3 மசோதாவா வந்து பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா, அரசியலமைப்பு 130 அந்த திருத்த மசோதா 2025, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா. இந்த மசோதாக்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுல முதல்வரோ மத்திய அமைச்சரோ பிரதமரோ கைது செய்யப்பட்டா அந்த வழக்குல அவங்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்குங்கிற பட்சத்துல 30 நாட்கள்ல அவங்க சிறையில் இருந்தாலே 31வது நாள் அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாருங்கிற ஒரு மசோதா. ஏன் நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கப்ப நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கலாம். கடைசி நேரத்துல நம்ம எக்ஸாம்ல எழுதுவோம்ல, லாஸ்ட் 5 மினிட்ஸ்ங்கிறப்ப எழுதி தள்ளுவோம். அந்த மாதிரி லாஸ்ட் 2 டேஸ்ங்கிறப்ப அப்பதான் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதானே நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, விவாதமும் நடத்த தேவையில்ல. சோ அந்த அடிப்படையில இதை வந்து அங்க தாக்கல் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுக்கு பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி நம்ம எல்லாம் இயங்கணும், முதல்வர்களும் பிரதமரும் வந்து குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது, அவங்க குற்றச்சாட்டு வச்சா கைது பண்ணிட வேண்டியதானு சொல்றாங்க. இன்னைக்கு பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க 30 நாட்கள் கைது பண்ணி வச்சாலே இது வந்து நீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு பண்ணா ஓகேங்களா. 30 நாட்கள் கைது பண்ணி வச்சாலே பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு பிடிக்காத கைது பண்ணி உள்ள வச்சுட்டாலே பதவி நீக்கம் வந்து செஞ்சிடலாம். இதை வச்சு அமலாக்கத்துறை வந்து கெஜ்ரிவால் அப்படிதான் வச்சாங்க, ஹேமந்த் சோரன் அப்படிதான் ஜெயில வச்சாங்க. அவங்கெல்லாம் வந்து இனிமேல் 30 நாள் சிறையில இருந்தாலே அவங்களுடைய பதவியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சரி, அந்த 30 நாள்ல அமலாக்கத்துறையோ சிபிஐயோ சரியா அந்த வழக்கை நடத்துவாங்களான்னு கேட்டா இல்ல, அதுவும் வாய்தா மேல வாய்தாவா வாங்கி அந்த 30 நாளையும் ஈஸியா கடத்திடுவாங்க. சோ இனிமேல் எல்லா எதிர்கட்சி முதலமைச்சர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு ஆனா தாக்கல் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வந்து சாருங்கிற விவாதிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோஷம் போட்டாங்க, ஒத்திவைக்கப்பட்டது. அதே மாதிரி நிறைய பேர் பேனர்லாம் வந்து கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளார. அது வந்து ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகர் அப்படிலாம் பேனர்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, அதுக்கெல்லாம் தடை அப்படின்லாம் கூட வந்து சொல்லியிருந்தாரு. ஆமா, இப்போ நாளை ஒரு நாள் தான் இருக்கு, என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். இதுக்கு நடுவில் வந்து துணை குடியரசுத் தலைவர் என்டிஏவுடைய வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, அதற்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நட்டா, ராஜ்நாத் சிங், பெரிய படையே கிளம்பி அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை, இவங்க எல்லாரும் சேர்ந்து, அதே மாதிரி இங்க சந்திரபாபு நாயுடு கட்சி, நிதிஷ்குமார் கட்சி எல்லாரும் சேர்ந்து போய் அபிடவிட் தாக்கல் பண்ணாங்க. நான் சிபி ராதாகிருஷ்ணன் தான் கொடுப்பாருன்னு பார்த்தேன், அத கூட நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி தான் வந்து கொடுக்குறாரு. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவரே வேற, ஏன்னா எப்பயுமே நிப்பாங்க கூட, ஆனா சம்பந்தப்பட்டவர் தான் வந்து கொடுப்பாங்க. அதை மறைமுகமா சொல்றாரு, உங்களுக்கு தான் அந்த பதவி இருந்தாலும் நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு.